பெத்தானியாவில் வியாதிப்பட்டிருந்த லாசரு மற்ற 4 நாட்களுக்கு பின் இயேசு கல்லறையிடம் வந்து அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த கல்லை அகற்றும்படி கூறினார். துக்கமாய் இருந்த மார்த்தாலும் மரியாலும் இயேசு கிறிஸ்து தாமதமாகவே வந்துள்ளார் என நினைத்தனர். கல்லை அகற்றினால் நானுமே என்று மார்த்தால் கூறினார். இயேசு கிறிஸ்துவோ மரித்த லாசருவை உயிருடன் எழுப்பினார். சில நாட்களுக்கு பிறகு இந்த குடும்பத்தினர் அவர்களுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து வைத்தார்கள். மரியாள் நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதங்களில் பூசினால் வீடு முழுவதும் தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது. லாசரு உயிருடன் எழுப்பப்பட்டது நிமித்தம் யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள். ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததால் சோர்வடைந்து இருக்கலாம். இனி முயற்சி செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். ஏற்ற நேரத்தில் நீங்கள் முன்னேறி செல்வதற்கான வாசலை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய சாட்சி நிமித்தம் பலர் கிறிஸ்துவனை வருவார்கள். அவர் வாசம் செய்யும் உங்களிலிருந்து அவர் அறிகிறாரின் வாசம் வீச செய்வார். ஆடை வீசும் என நினைத்து அதே குடும்பத்திலிருந்து வாசம் வீசியது. விசுவாசித்தால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.